ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கருவணம் என்கிற ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி 2 பெண் குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு ஓடி வராங்க. அங்கே உள்ள ஒரு லேடி கிட்ட இவங்க ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அது என்னன்னா, கையில் வச்சிருக்க என்னோட 2 குழந்தையையும் நீங்கள் எப்படியாவது வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு யாருக்கோ பயந்த மாதிரி அந்த இடத்த விட்டு ஓடி போயிருந்தாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த சின்ன குழந்தைங்க வளர்ந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த பொண்ணுங்களோட அம்மா அந்த குழந்தைய பாக்குறாங்க. அந்த நேரமும் அவங்களோட அம்மா ஏதோ ஒரு அமானுஷ்யத்துக்கு பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த 2 பொண்ணும் வளர்ந்துருந்தாங்க. அதுல பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. இன்னொருத்தங்க ஸ்கூல் டிராயிங் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அவங்களோட இறுதி சடங்கை 2 பேரும் நல்ல முறையில முடிக்கிறாங்க. இந்த நேரம் அங்க ஒரு வக்கீல் வராரு. அவரு உங்க அம்மா உங்களுக்காக நிறைய சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பங்களாக்கு கூட்டு போறாரு. அந்த வீடு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த வீடு அக்கா ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு பிடிச்சு போயிருது. பட் தங்கச்சிக்கு அந்த வீட்டு மேல அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த நேரம் அக்கா சொல்றாங்க, இது நம்ம அம்மா வாழ்ந்த வீடு, அதனால நாம இங்கதான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு சொத்து பத்து இருந்தும் நம்ம அம்மா நம்மள அவங்க கூட வச்சுக்காம இருந்திருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த வீட்டுல நம்ம தங்கி இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு தங்கச்சி ஆரம்பத்துல ஓகே சொல்லாட்டாலும் போக போக அக்காவோட ரிக்வெஸ்டுக்காக ஓகே சொல்லிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த வீட்டுல தங்க வந்திருந்தாங்க. அந்த பங்களால 20-25 வருஷமா ஒரு நபர் அங்க உள்ள தோட்டத்தை பராமரிச்சுட்டு அங்கே தங்கி இருக்காரு. இந்த சூழ்நிலையில அந்த பங்களாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட சின்ன பையன் அடிக்கடி காணாம போறான். தங்கச்சிக்கு கெட்ட கனவு வந்துட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல அடுத்தடுத்து நிறைய பிரச்சனையும் அமானுஷ்ய சம்பவமும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நடக்க என்ன காரணம், அந்த பங்களா தோட்டத்துல இருக்கிற அந்த பெரியவர் யாரு, அவங்களோட அம்மா சாவுக்கு காரணம் என்ன, அவங்க அம்மாவை துரத்தின அமானுஷ்யம் என்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த வெப் சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸோட பிளஸ் வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லயே கதைக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லா இருக்கு. வெப் சீரிஸ்ல ஹீரோனியோட அம்மா அவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தும் தன்னோட குழந்தைகளை ஆசிரமத்துல கொடுத்துட்டு போவாங்க. அந்த நேரம் ஏதோ ஒரு அமானுஷ்யத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரிய 5-6 எபிசோடுக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த பங்களா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கும். அதெல்லாம் செம சூப்பரா இருக்கு. வெப் சீரிஸ்ல உள்ள ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் பரவலாம இருக்கு. வெப் சீரிஸ்ல நடிச்ச அக்கா தங்கச்சி 2 பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ்ல நடிச்ச மத்தவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் நிறைய ஹாரர் சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட மைனஸ், வெப் சீரிஸோட பெரிய மைனஸே டியூரேஷன் தான். டைம் போகுது அது பாட்டு சரக்கு ரயில் வண்டி மாதிரி நம்மள டயர்டாக்குற அளவுக்கு போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு தான் கேட்க தோணுச்சு. வெப் சீரிஸோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல நமக்கு சலிப்பு உண்டாக்குது. நிறைய எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இல்ல. ஒரு யூடியூப் சேனல்ல இந்த வெப் சீரிஸை ஒரு தரமான வெப் சீரிஸ்ன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை மனசுல வச்சுட்டு இதை பார்த்தோம். பட் அவர் சொல்ற அளவுக்கு இது ஒர்த்தே இல்லை. வெப் சீரிஸ்ல பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப லென்த்தா இருக்கு. ஒரு சீன்ல தங்கச்சிக்காரி வீட்டுக்கு லேட் நைட் வருவாங்க. இதை பார்த்தாக்கா ஏன் லேட்டு, எங்கெல்லாம் போன, எதுக்கு போன, சரக்கு அடிச்சியா, என்ன சரக்கு அடிச்ச, டம் அடிச்சியா, என்ன சாப்பிட்ட, இப்படி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வெப் சீரிஸ்ல தேவையில்லாம நிறைய சீன் இருக்கு. தங்கச்சிக்கு ஒரு லவர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஏன் இருக்கான்னு படத்துல தெரியவே இல்லை. சும்மா ஏதோ ஒரு கேரக்டரை வாண்டடா வச்ச மாதிரி தான் இருக்கு. வெப் சீரிஸ்ல உள்ள ஃபேமிலி பர்சன் நம்மள நிறைய இடத்துல எமோஷனலா கனெக்ட் பண்ணவே இல்லை. வெப் சீரிஸோட பிளாஷ்பேக் ஸ்டோரிலாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல வெப் சீரிஸ்ல இதுதான் அந்த பேயின் தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு சுத்தமா பயமே வராம இருக்கு. அந்த பேயை பார்க்கும்போது நம்ம ஊர் தசராவுக்கு கரடி வேஷம் போட்டு வருவாங்க, அந்த மாதிரி சப்பையா தான் இருக்கு. வெப் சீரிஸ்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு பேய் பிடிக்கும். இதனால யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு யாருக்கு பேய் பிடிக்கலன்னு தெரியல. அது நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இந்த வெப் சீரிஸ் 3 மணி நேரம் இருக்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணியிருந்தா இது ஒரு நல்ல வெப் சீரிஸா வந்திருக்கும். பட் இவங்க அதை பண்ணல. இந்த வெப் சீரிஸை குமரன் சுந்தரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ்ல உதய சௌந்தரி, ஜெயஸ்ரீ, விக்னேஷ் இன்னும் பலர் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான
ஹாரர் த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம். இது யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.